அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்கு புதையல் கிடைக்கும் அடுத்த 7 நாட்கள் 20/11/2025 அதிர்ஷ்டம் கிடைப்பது உறுதி என்ற வகையில் மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் அடுத்த 7 நாட்களில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அதோடு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுகிறார். எனவே ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்குங்க. இவ்வளவு நாட்களாக உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் உங்களால் தாராளமாக பெற முடியும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இடம் பூமியாலும் பிரச்சனை என்ற நிலை உருவாகி வந்த நிலை, இந்த அனைத்து பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வு கிடைக்க இருக்குதுங்க. நல்ல காரியங்கள் நடைபெற தாமதமாகின்றது என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்போது அந்த சுபகாரிய முயற்சி துரிதமாக நடைபெற்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது உங்களால் காண முடியும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. அதே போல உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தற்போது இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் சனி பகவான் வக்ரகதி சஞ்சரித்தவர் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று கும்பராசியில் சஞ்சரிக்கும் ராகுவோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. இந்த தருணங்கள்ல பாக்கியஸ்தானாதிபதி வக்ரம் நீங்கி சஞ்சரிப்பதால் ஒரு வழியில் வருமானம் வந்தால் மறுவழியில் செலவுகள் என்பது இருந்து கொண்டே தாங்க இருக்கும். செலவுகள் இருந்தாலும் கூட கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டிய நிலை இருக்காதுங்க. செலவுக்கேற்ற வருமானம் என்பது இந்த வாரத்தில் இருக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம குடும்ப உறுப்பினர்களால் பிரச்சனைகளினாலும் மனக்கசப்புகளும் ஏற்படலாம். நம்பி எதையும் செய்ய இயலாது. பெற்றோர் வழியில் பெரும் செலவு ஏற்பட இருக்கு. இந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய கையில் தாங்க இருக்கு. கற்ற கல்வியில் நல்ல வேலை கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடைய பகையை வளர்த்து கொள்ள வேண்டாங்க. நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில துலாம் ராசியில் சுக்கிரன் சஞ்சரித்து ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. இதனால் புத சுக்கிர யோகம் ஏற்படுகிறது. இதுவரை நீச்சம் பெற்ற சுக்கிரன் இப்போது சொந்த வீட்டில் சஞ்சரிப்பது என்பது நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரப்போகிறது என்பதை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதிகாரத்தினரின் அதாவது அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு புதிய முயற்சிகள்ல ஆதாயம் கிடைக்க இருக்கு. அதனால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் நிச்சயம் உண்டுங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து விடுபடும் வாய்ப்பு உண்டுங்க. அதே போல் உடல் நலத்தில் மட்டும் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியம். அது மட்டும் இல்லாம உஷ்ண கிரகமான செவ்வாய் தனது சொந்த ராசியான விருச்சக ராசியில் ஆட்சி பலத்தோடு சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் 6ஆம் இடத்திற்கு வரும் இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. எதிர்ப்புகள் அதிகரிக்குங்க. எதிர்பாராத விதத்தில் நிறுவன மாற்றம் வந்து மன வருத்தத்தை அதிகரிக்கும். வளர்ச்சியில் ஏற்படும் குறுக்கீடுகளை சமாளிக்க கைமாற்றாக வாங்கும் சூழ்நிலை கூட ஏற்படலாம். அதனால் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதில் ஏற்பட்ட வந்த தடங்களும் தாமதங்களும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. கூடுமான வரைக்கும் எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் புதையல் கிடைக்கக்கூடிய அளவிற்கு மேலும் என்ன மாதிரியான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்கு என்று பார்க்கும்போது தன
தனஸ்தானத்தில் குரு பகவான் உச்சகதியில் சஞ்சரிப்பதால் இந்த வாரம் முழுவதுமே பணப்பற்றாகும் என்பது மிதுன ராசினியர்களான உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. தேவைக்கேற்ற வருமானம் இருக்குங்க. ஒரு சிலருக்கு தீர்த்த தல யாத்திரை ஒன்றும் கிடைக்க இருக்கு. தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் ஒரு சிலருக்கு கங்கா ஸ்தான பாக்கியமும் புகழ்பெற்ற புராதன தல யாத்திரை ஒன்றும் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. மனதில் தெய்வீக சிந்தனை அதிகரிக்குங்க. சிலருக்கு மகான்களின் தரிசனம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மனதில் தர்ம சிந்தனைகள் அதிகரிக்குங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளாம் நிச்சயதார்த்தம், திருமணம், வளைகாப்பு, மகப்பேறு ஆகியவை குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகரிக்குங்க. பூமி காரகரான செவ்வாய் உங்களுடைய ராசி சுபபலம் பெற்று வலம் வருவதால் பலருக்கு சொந்த வீடு அமையும் பாக்கியமும் இருக்குதுங்க. பாக்கியஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் இணைந்து வக்ரகதி சஞ்சரிப்பதாலும் அதே போல் தனஸ்தானத்தில் உச்சகதியில் குரு பகவான் அமர்ந்திருப்பதாலும் எதிர்பாராத பணவரவுக்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதுங்க. அதே போல் கடகராசியில் குரு பகவான் உச்சபலம் பெற்று சஞ்சரிப்பதால திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரன் நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்களை பொறுத்த வரைக்கும் புதையல் கிடைக்கக்கூடிய அளவிற்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறை பெரும்பாலும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. அதனால் இத்தருணங்கள்ல சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று ராகுடன் சேர்ந்து கும்பராசியில் வலம் வருவதால் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள், அது மட்டும் இல்லாம தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் என பல முன்னேற்றங்களும் வாய்ப்புகள் தேடி வந்து உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. இடமாற்றம் ஆகியவற்றை தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. ஒரு சிலருக்கு நிறுவன மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகளும் இருக்கு. இதுவரை வேலை இல்லாத மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குதுங்க. ஒருவேளை வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் சம்பந்தமாக அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் அதிக செலவும் இருக்குங்க. அலைச்சலையும் உழைப்பையும் கொடுத்து அதன் பின்பு சிறந்த முன்னேற்றத்தையும் அளிப்பவர் சனி பகவான். நிழல் கிரகமான ராகுவும் சக கூட்டாளிகள் சிறு சிறு கருத்து வேற்றுமை ஏற்படுத்தக்கூடும். கொடுப்பதிலும் வேலை வாங்குவதிலும் சனி பகவான் சற்று கடினமானவருங்க. அப்படி வேலை வாங்கினாலும் நிச்சயம் அதற்கு தகுந்த கூலி உங்களுக்கு கொடுத்து விடுவார் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அந்த அளவிற்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் மற்றும் புதை கிடைக்கக்கூடிய அளவிற்கு பல முன்னேற்றங்களை சனி பகவான் உங்களுக்கு இந்த வாரத்தில் வாரி வழங்க இருக்கிறாருங்க. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாகவே சஞ்சரிக்கின்றன. இக்காலம் முழுவதுமே நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. வருமானம் உயர தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கு. வெளிநாடு சென்று சாத்தியக்கூறும் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இத்தருணங்கள்ல சற்று தாராளமாகவே பணத்தை செலவழிக்கும் பழக்கம் மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டு. கையில் பணம் சேர்ந்தால் போதும், கணக்கு பார்க்காமல் செலவு செய்யும் பலகீனம் உள்ளது உங்களுக்கு. அதனால் கூடுமானவரை எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்வது நல்லதுங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. தருணங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறை செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. சூரியன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் விவசாயத்துறையில் ஆதிக்கம் உண்டுங்க. இத்தருணங்கள்ல தனுசு ராசியில் சஞ்சரிக்கிறார். விருச்சகம் செவ்வாயினுடைய ஆட்சி வீடாகும். அது மட்டும் இல்லாமல் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. தசாபுக்திகளும் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம், கால்நடைகள் வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகள் திட்டமிட்டு செலவு செய்தால் எதிர்காலத்திற்கென்று சிறிது சேமித்து வைத்துக் கொள்ள முடியும். கூடுமான வரையில் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. மழலை காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்பவர்கள்தான் எதிர்காலத்தில் நிம்மதியாக இருக்க முடியும். மற்றபடி குடும்ப நிர்வாகத்தில் கடுமையான பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லைங்க. காரணம் தனஸ்தானத்தில் குரு பகவான் உச்சபலம் பெற்று சஞ்சரிப்பது தாங்க திருமணத்திற்கு
காத்துள்ள கன்னியருக்கு நல்ல ஒரு அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் திருமணமாகியுள்ள பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த சுபபலம் பெற்ற ஒரு நாளாதான் அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல வாய்ப்புகள் சற்று தாராளமாகவே அளித்தருளும்படி முக்கிய கிரகங்கள் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் இப்படிப்பட்ட வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்வது மிதுனராசினியர்களான உங்களுடைய கைகள்ல தாங்க இருக்கு. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனி ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை உள்ளதால இந்த தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்தினுடைய முதல் வாரம் என்பதால் கார்த்திகை மாதத்தினுடைய நாயகனான முருகப்பெருமானை நீங்கள் வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும்.